மக்கள் அதிகம் கூடும் இடங்கள், நெடுஞ்சாலை ஓரங்களில் தாவேகாவினர் பேனர் வைக்கக்கூடாது என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். சுப்பிரமணியன் வணக்கம். அந்த அறிக்கையில ஆனந்த் என்னெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறாரு, உங்க விரிவான தகவல்கள். சென்னை வில்லிவாக்கத்தில் விஜயுடைய பிறந்தநாள் தொடர்பான பேனர் வைக்கப்பட்ட சம்பவத்தில் அந்த பேனர் தவறி விழுந்து முதியவர் மீது விழுந்தது. அவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் தொடர்பாக தவேகாவுடைய சேர்ந்த 3 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். 4 பேர் தலைமறைவாக இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சர்ச்சை ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைமை நிலைய செயலகத்திலிருந்து பொதுச் செயலாளர் ஆனந்த் ஒரு செய்திக்குறிப்பை ஒன்று வெளியிட்டிருக்கிறார். அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பாக விஜய் பேனர் மற்றும் விளம்பர பதாகைகள் வைப்பதை விரும்புவதோ ஊக்கப்படுத்துவதோ இல்லை. குறிப்பாக விஜய் உத்தரவை மாநில, மாவட்டம், நகரம், ஒன்றியம், பேரூர், கிளைக்கழகம், சார்பு அணிகளின் உள்ளிட்ட கழகத்தின் அனைத்து நிலையிலும் அமைப்புகளும் மிகவும் கண்டிப்புடன் இதனை பின்பற்ற வேண்டும். நகரில் மக்கள் அதிகமாக கூடும் இடங்களிலும் நெடுஞ்சாலையோரங்களிலும் கழகத்தின் சார்பில் பேனர்கள் எந்த காரணத்தை கொண்டும் வைக்கக்கூடாது என்று அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகளையும் காவல்துறையின் வழிகாட்டு நெறிமுறைகளையும் அறிந்து கழக வழக்கறிஞர்கள் அணியினர் உதவியுடன் செயல்பட வேண்டும் என்று கழகத்தின் நிர்வாகிகள் மற்றும் தோழர்கள் அனைவரும் இதனை பின்பற்ற வேண்டும் என்று புஷி ஆனந்த் தெரிவித்திருக்கிறார். மேலும் இது ஒரு உத்தரவு என்றும் அன்பு கட்டளையின்படிதான் நடக்க வேண்டும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து நிகழ்ச்சிகளும், விழாக்களிலும் உரிய அனுமதியுடன், மிகுந்த கண்ணியத்துடன், கட்டுப்பாடுடன் கழக நிர்வாகிகள் இருக்க வேண்டும், அதனை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்க தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.